வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, செட்டப் பாக்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஜியோ செட்டப் பாக்ஸ் பிளாக்டு அப்படின்னு சொல்லி வருது. எரர் கோடு #001 அப்படின்னு சொல்லி வருது. இது ஆக்சுவலாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து வேறு ஒரு நெட்வொர்க்கில் ஜியோ இல்லாமல் நம்ம ஏர்டெல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணோம். கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமோட்டில் ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணோம். நம்ம ரிமோட் என்ன ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் வந்து லைட் பிளிங்க் ஆகுதே தவிர உள்ளே வந்து எந்த சேஞ்சஸ் எதுவுமே வந்து ஆகிறதில்ல. ஈவன் ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு எதுவும் மாடிஃபை ஆகிறதில்ல. இதில் மட்டும்தான் வேறு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பிளாக் பண்ணுறாங்களா அப்படின்னா, நம்ம இந்த பாக்ஸ் வாங்கின ஐடியை ரீசார்ஜ் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி பிளாக் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதில் கடைசியில் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு. இது எப்படி வந்து மறுபடியும் பிளாக் ஆகாமல் கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் காமிச்சிருக்கு. அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா அந்த செட்டிங்கில் ஏதோ ஒன்று மாற்றி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் பிளாக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜியோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இப்போ நார்மலாக நீங்கள் எங்கே தேடினீங்க அப்படின்னாலும் நம்ம பழைய மோடம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீசெட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பான். பட் ஆனால் இவன் இதில் வந்து எதுவுமே ரீசெட் பண்ணல. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு சின்ன ஏரோ மாதிரி கொடுத்துருக்கான். இந்த ஏரோவில் உள்ள மேபி ரீசெட் பட்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ரீசெட் பண்ணுறக்கு இதில் பின் ஏதாச்சும் இன்செர்ட் பண்ணி ரீசெட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் நம்ம சேஃப்டி பின் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இதை வந்து ரீசெட் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மலாக இது நம்ம மல்டிமீட்டர் ப்ரோபில் வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பேக் ரிமோட்டில் வந்து நம்ம பேக் பட்டனையோ ஓகே பட்டனையோ ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்டுக்கு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ரிமோட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ரிமோட்டை. அதே மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை மோர் தென் 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும். இப்போ நான் வந்து 10 செகண்ட் வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்க போகிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா அது ஹார்ட் ரீசெட்டுக்கு வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டிங்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஃபேக்ட்ரி ரீசெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் சொல்லியிருக்கிறதும் பாருங்கள், கீப் ப்ரெஸ்ஸிங் அண்ட் ஹோல்டிங் த ஹார்ட் ரீசெட் பட்டன் ஃபார் 10 செகண்ட். 10 செகண்டுக்கு பக்கமாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா போதும், இது வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் மோடுக்குள்ளே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடுச்சு. ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகி உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து நம்ம வாங்குறப்ப என்னென்ன ஆப்ஷனோடு வருமோ அதே ஆப்ஷனோடு வரும். ஓகே, இப்போ வந்து இதனோட டேட்டா ஃபுல்லாகவே எரேஸ் ஆகுது. எரேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து புதுசாக டேட்டா எல்லாமே கிடைக்கும். அதாவது பாக்ஸ் என்ன கண்டிஷனில் வாங்கினோம் அதே கண்டிஷன் வந்துடும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இன்னொரு இது என்னென்னா, இந்த ஐடி கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மறுபடியும் தொந்தரவு பண்ணாது. இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து சில செட்டிங்ஸும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃப்யூச்சரில் ரைஸ் ஆகாமல் இருக்கும். வேறு எந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணாலும் நம்மளால் வந்து இந்த ஜியோ பாக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமோட்டை வந்து பேர் பண்ண சொல்லி கேட்கும். இது டிஃபால்ட்டாகவே இதில் வந்து சில மாடலில் வந்து பேர் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா பேரிங் மெத்தடை ட்ரை பண்ணி நம்ம பேரிங் மெத்தடில் ட்ரை பண்ணோம். இதில் என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை வந்து பண்ணலாம் நம்ம.
இப்போ நம்ம வந்து ரிமோட்டில் வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு 10 செகண்ட் வந்து பேர் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணி பிடிக்க சொல்லுது. இப்போ வந்து ஓகே பட்டனை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோம். இப்போ வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆட்டோ ரெசல்யூஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ நம்ம இது ஆக்சுவலாக 4K டிவி அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாக 4K எடுத்துருச்சு. இதே உங்கள் டிவி ஃபுல் ஹெச்டினா ஃபுல் ஹெச்டி எடுத்துக்கும். இது ஆட்டோ கொடுக்காம ரெசல்யூஷன் பர்டிகுலராக ஏதோ ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் 4Kல வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆனங்காட்டி எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. அதவே வந்து 480ல் கொடுக்குறேன் பாருங்கள். இதனோட ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசல்யூஷன் வந்து டிவியினோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துட்றோம். இன்கேஸ் நீங்கள் வேறு டிவியில் ஏதோ ஒன்றில் போடுறீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனோட ரெசல்யூஷன் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, இதில் வந்து நம்மளோட நெட் என்னவோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஒய்ஃபைனோட நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுது. இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஐடி கேட்கும். நம்ம எந்த இதில் லாகின் பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து ஜியோ கனெக்ஷன் இந்த பாக்ஸுக்கு என்ன பேரில் வாங்கியிருக்கோமோ அதனோட நம்பர் கேட்கும். அந்த நம்பரை போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப் டு டேட் ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். இது உங்களோட இந்த பர்ச்சேஸ் பண்ண மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து போடணும். அது என்ட்ரி பண்ணி ஓடிபி வரும். அந்த ஸ்டெப்பும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே போகலாம். கொடுத்தோம் அப்படின்னா செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துட்டு உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து நம்ம ஜியோ ஸ்டோரில் போயிட்டு இந்த மியூசிக் அப்படிங்கிறது இன்ஸ்டால் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஜியோ ஸ்டோரில் போயிட்டு மியூசிக் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பின்ட்ரைவ் வந்து மறக்காமல் செட்டாப் பாக்ஸ் உள்ளே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் செட்டிங்குள்ளே வரணும். செட்டிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சேஃப் இஜெக்ட் அப்படின்னு சொல்லி வருதுல்ல, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஸ்பெஷல் ஆப்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கொடுங்க. இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு கடைசியில் வந்தீங்க அப்படின்னா கடைசிக்கு மேலே TR069 கிளைண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பாக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விடாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபேக்டோரியல் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் மறுபடியும் எனேபிள் ஆயிரும். அதனால் ஃபேக்டோரியல் ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் செகண்ட்.